ஒரு குட்டி கதை கேளுங்க. ஒரு பெரிய ஆலமரத்தடியில் துறவி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியாது. அப்போ அந்த வழியாக ஒருத்தர் வராரு. கிழவா, யாராவது இந்த வழியாக போனாங்களான்னு மரியாதை இல்லாமல் கேட்குறாரு. அப்படி யாரும் போகலைன்னு சொல்கிறாரு துறவி. பின்னாடியே இன்னொருத்தரும் கொஞ்ச நேரம் அப்புறம் வராரு. ஐயா, இந்த வழியாக யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இதே கேள்வியை கேட்டுட்டு ஒருத்தர் போனாருன்னு சொல்கிறாரு துறவி. கொஞ்ச நேரம் அப்புறம் ஒருத்தர் வராரு. அவரும் துறவி கிட்ட, ஐயா வணக்கம், துறவி ஐயா, இந்த வழியாக யாராவது போன சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேட்குறாரு. உடனே துறவி, மன்னரே வணக்கம், இந்த வழியாக ஃபர்ஸ்ட் ஒரு வீரன் போனார், அடுத்ததாக ஒரு அமைச்சர் போனார், 2 பேருமே நீங்கள் கேட்ட கேள்வியை தான் கேட்டுட்டு போனாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அரசருக்கு ஒரே ஷாக் ஆகி, துறவி ஐயா, உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே, அப்புறம் எப்படி 2 பேரையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாரு. அது தெரிய பார்வை அவசியமே இல்லைன்னு துறவி சொல்கிறாரு. அவங்க பேச்சை வச்சே அவங்க யார், அவங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போனவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமையும், அடுத்து வந்தவரோட பேச்சில் அதிகாரமும், உங்களோட பேச்சில் பணிவும் தெரிஞ்சதுன்னு பொறுமையாக விளக்கம் சொல்கிறாரு துறவி. ஸோ எல்லாருடைய தகுதி என்னன்னு முடிவு பண்ணுறது எதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.